அன்புக்குரிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான எல்லாத்துக்கும் காலை வணக்கங்கள். இங்கே நாளை காலை 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு சேலம் பிசிசி திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாங்களெல்லாம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு 35 ஆண்டுகள் 36 37 ஆண்டுகள் இப்போ எப்படி சொன்னால் 40 ஆண்டுகள் நாங்கள்லாம் 37 ஆண்டுகளை கடந்து அவரோடு பயணித்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் துறவரம் என்று அறிவித்த காரணத்தினாலே எங்களுக்கு எல்லாம் செய்வது தெரியாத திகைத்து நிற்கிறானே. நாங்கள்லாம் தனித்தனியாக சொல்லுவதை கேட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி ஒரு ஆலோசிப்போம். எல்லாமே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுவோம் என்ற அடிப்படையில் நாளை வியாழக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவங்கிய காலமான நாளை காலையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்த ஆலோசனை, இப்போ என்ன அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத குறித்து கலந்து ஆலோசிப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் வண்ணமாக தான் உங்கள் மூலமாக அனைவரையும் அழைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்களுடைய அழைப்பை ஏற்று மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பலர் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள், வருவார்கள். அவர்களும் எங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். எல்லாரும் ஒன்றா கலந்து என்ன முடிவு செய்யலாங்கிறது குறித்து ஆலோசனை. இதான் செய்தி. முக்கிய நிர்வாகிகள் நாங்கள் தான். இப்போ பாருங்கள், இப்போ கரூர் பாஸ்கர் இருக்கார், செய்தி தொடர்பாளர். அவர் ஸ்டீல் சதாசிவம் இருக்கார், அவர் நிர்வாக உறுப்பினர். சரவணன் தருமபுரி மாவட்ட அவர் நிர்வாக உறுப்பினர். எங்கள் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இருக்காங்க. அவர் வி ராஜேந்திரன், பச்சைமுத்து, நடராஜன், அறிமொழி கிட்ட வருது. இப்போ கட்சி பிரிஞ்சப்ப ராமதாஸ் அணி சார்பில் இந்த எல்லாருமே கூட இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சிலரை தவிர எல்லாமே போனோம், எல்லாமே இருக்காங்க. அதில் வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக சில பேர் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நாங்கள் பொறுத்த வரைக்கும் யார் வருகிறார்களோ அவர்களோடு கலந்து ஆலோசிக்கலாம். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருந்த முக்கிய நிர்வாகிகள், சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அனைத்து நிர்வாகிகள், மேற்கு தொகுதியை சார்ந்த முக்கியஸ்தர்களை கூப்பிட்டுருக்கணும். ஏன்னா எனக்கு அவங்க தானே கடவுள், எனக்கு அடையாளம் காட்டினவங்க சேலம் மேற்கு மக்கள் தானே. அதனால் சேலம் மேற்கு மக்கள் என்னோடய கடவுளையும் கூப்பிட்டுருக்கோம். எங்களை வளர்த்தி வழிகாட்டி கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் நாளை வருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர், செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் வருகிறார். சார், இப்போ இந்த தந்தை மகனுக்குள்ள பிரிவு ஏற்பட்டது. இப்போ தந்தை மகன் 2 பேரும் சேர்த்துட்டாங்க. இப்போ நீங்கள் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாக தான் இருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்க சேர்ந்ததுனால நீங்களும் இருக்கிறதுக்கான கூட்டமாக இது இல்லை. இப்போ எப்படின்னாங்க, சேர்றது இந்த பிரிவே கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தைலாபுரம் தோட்டத்து வாசலில் கத்தி கெஞ்சி கதறி அழுதோம் நாங்களாம். இந்த பிரிவு கூடாது, 5.8% ஓட்டு இருக்கிற நம்ம பிரிஞ்சோம்னா 2 பக்கமும் பாதிப்பாய்ப்புன்னு சொல்லி சொன்னோம், கெஞ்சினோம், அழுதோம். இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதை கேட்கல. தேர்தலுக்கு முன்பு பிரிஞ்சு விட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு நினைச்சிட்டாங்க 2.18% வாக்குகள் பெற்ற பிறகு. அதனால் இணைப்பா அங்கே போகிறோமா இங்கே போகிறோமாங்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. நாளைக்கு வருகிற பொறுப்பாளர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் செய்ய போகிறோம். ஒரு குறிப்பாக ஒரு இது கொடுக்க போகிறோம், ஒரு சீட்டு கொடுக்க போகிறோம். அதில் அவருடைய கருத்துக்களை என்னன்னா ஒரு 1000 கணக்கில் பொறுப்பாளர் வருவாங்க. அவங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப காலதாமதம் ஆகி போயிடும். அதனால் ஒருங்கிணைப்பாளர்களாக அந்த இதுக்கு நிர்வகிக்கக்கூடிய கரூர் பாஸ்கர், எம்பி ஸ்டீல் சதாசிவம், அப்புறம் சரவணன், ராஜேந்திரன், பச்சைமுத்து, கோவிந்தராஜன், நடராஜன் மற்றும் இங்கே இருக்கிற மாவட்ட நம்ம லட்சுமணன், ராஜமாணிக்கம், தொப்பாக்கோட்டை, இந்த மாதிரியான பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் இவங்க பேச போகிறாங்க. இளைஞர்கள் செந்தில் இந்த மாதிரி பேச போகிறாங்க. பேசி முடித்த பிறகு அந்த பேப்பரை கொடுப்போம். எல்லா பொறுப்பாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுப்பாங்க. அதை ஆய்வு செய்வோம். நான் கட் பண்ணோம். இல்லை, இந்த 37 ஆண்டு வேலையாக வந்து மருத்துவ செயலற்றோ இன்னும் வழிகாட்டி கடவுங்க போய்த்தரான்னு சொல்லிட்டோம்.
இன்றைக்கும் கடவுள் தான் அவர், நாளைக்கும் கடவுள் தான் அவர். ஐயா தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன வந்து பேசிட்டாங்க இந்த சந்திப்புக்கு அப்புறம்? அதை நாளைக்கு சொல்கிறோம் அதை. ஏங்க, மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நேற்றும் கடவுள் தான், இன்றைக்கும் கடவுள் தான், நாளைக்கும் கடவுள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன வழிகாட்டாத எங்கள் கடவுள் போய் கதவை சாத்திக்கிட்டாங்களே இருந்தால் வருத்தம். அவர் சாத்திக்கிட்டாரா சாத்தப்பட்டதான்னு தெரியல. அதுதான் அவர் என்ன நிறையா சொல்லியிருக்காங்க. சொன்னதான் நாளைக்கு சொல்லுவோம், நாளைக்கு பேசுவோம். இப்போ புரியா சமத்தே தொடர்பாக அதிகப்படியான அவங்க சொல்கிறதா செய்வோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்க வர்ற பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வோம். எங்களுக்கு நீங்கள் பாருங்கள், நான் சுய வெறுப்போடு ஒரு முடிவு எடுக்க வச்சுங்க, நான் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து 5 நாள் ஆகிருக்கோம், 20 நாள் ஆகிருக்கோம், 1 மாதம் ஆகிருக்கோம். எனக்கு அந்த வெறுப்பே கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மருத்துவர் ஐயா பிரிந்த போது அவர் தான் உருவாக்கினார். அவரோடு நாங்கள் நின்றோம். நாங்கள் நின்றதுனா இங்கே இருக்கிறவங்க நிற்கிறோம். அது நான் செய்த பாவமா? இல்லை சார், இப்போ 2 பேரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்புமணி உங்களெல்லாம் ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது என்னங்க, அது ஏற்றுக்கிறோம் அதை நம்ம அது குறித்து என்ன நாங்கள் அவரை ஏற்றுக்கணுமா இல்லை, அது 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 நாளைக்கு முடிவு பண்ணுவோம். இல்லை சார், இப்போ 2 பேர் ஏங்க சார், இப்போ ஒன்று வச்சுங்க, ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலான்னு இல்லை, நாங்கள் என்ன கொலையாக பண்ணிவிட்டோம் எங்களை ஏற்றுக்கிறதுக்கு? அவர் ஏற்றுக்கலன்னா என்ன இதாக இல்லைண்ணா? அதான் அது குறித்து உள்ள நம்ம போகத்தேன். இல்லை சார், இப்போ 2 பேரோட வியூவுக்கு அப்புறம் கடுமையாக அன்புமணியை விமர்சித்தவர் நீங்கள் தான் சார். கடுமையாக அன்புமணியை விமர்சித்தவர் நீங்கள். அப்புறம் ஜிகே சார் போங்க. உங்கள் 2 பேரையும் இந்த கட்சியில் சேர்த்திக்கவே மாட்டாங்கன்ற ஒரு பரவலாக பேச்சு அடிப்படுது சார். இந்த நிலைப்பாடு வந்து உங்களை பத்திரிகை தொலைக்காட்சி சொந்தங்களே, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், பேப்பர் இல்லாமல் நீ தான் நான் பேசுகிறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில். என்னைக்காச்சும் பேப்பர் இல்லாமல் பேசியிருக்கேன்னா இவர் பக்கத்தில் உட்காந்துருப்பார், ஐயா அனுப்புவார், தைலாபுரம் தோட்டத்துலேருந்து மெயில் வரும், மெயிலு வாட்ஸ்அப்பில் வரும், அதை பிரிண்ட் எடுத்து இவர் கொடுப்பாரு. நான் ஒன்று ஒன்றா படிப்பேன், எழுத்து விடாமல் படிப்பேன். அதுலேயும் 10 பாயிண்ட் வந்ததுன்னா 2 பாயிண்ட் தான் சொல்லுவேன். அது எது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த பாயிண்ட்டை, அந்த அளவுக்கு அவர் திட்ட சொல்லுவார். நான் ஐயா சொல்கிறது தான் நான் பேசினேன். ஐயா வந்து உங்களுக்கு ஆதரவா இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியே இல்லை, ஐயா என்றைக்குமே ஐயா ஆதரவாக இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு பற்றி இப்போ கேள்வி இல்லை. எங்களுடைய கடவுள் அவர், அதில் எந்த மாற்று கருத்து? அவர் நம்பி தான் 30 வருஷமா இருக்கீங்க, இருந்தீங்க. ஆமாம், வந்து அவர் எதுவுமே நீங்க தனியா நிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தது, அவரு ஆதரவு பெறுவது நீட்லையா? அவரு இந்த மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது நாளைக்கு காலையில் பேசுவோம் சார். அது வைத்து அந்த கருத்து தான் என் கருத்து. அதில் இங்கே பாருங்கள், ஒரு 1000லேருந்து 2000 பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வருபவர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதில் பெரும்பான்மையான கருத்தை நாங்கள் பிரித்து பார்த்து ஒரு வாரத்தில் அது முடிவு சொல்லுவோம். ஏங்க, நான் ரமேஷ் சார் சொல்கிறத கேட்க முடியாது. அவர் என் நண்பர். எங்களோடு இருப்பவர்கள், எங்களுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய அண்ணன்கள் தம்பிகள் சொல்கிறத என்னால் கேட்க முடியும். சொல்றாரு, அவர் விருப்பத்தை சொல்றாரு. சொன்னாங்களா சார் விருப்பம், அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான். அதை நாங்கள் இப்போ யூகங்களுக்கு கருத்து சொல்ல முடியாது. அந்த ஆப்ஷன்ஸ் அந்த துரு கட்சிக்கு நான் ஏதாவது இருக்கா? ஏங்க, இதுதான் நான் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். சரி, இப்போ 2 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ராமதாஸ் அவர்களை தனிமையில சந்தித்து பேசுனீங்களா? இல்லை, அனுமதிக்கலை, பேசலை. நாங்கள் எங்கள் தரப்பில் அண்ணன் பேராசிரியர் தீரன் அவர்களை அனுப்பிச்சோம். போய் ஐயாட்ட கேளுங்க என்ன செய்தின்னு சொல்லி போய் கேட்டு வாங்கன்னு அனுப்பிச்சோம். ஐயா அவரை 2 மணி நேரம் காக்க வச்சுருந்து பார்க்கல. அதுக்கு பின்னாடி நாங்களும் கேட்டோம், நேரம் கேட்டோம், ஐயா பார்க்கணுன்னோம். யாருக்குமே பார்க்க அனுமதி இல்லை. நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? 2000 பேர் வருவோம். நாங்களுடைய நிர்வாகிகள் 2000 பேர் வரும். கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 2000 இல்லை, 2000 பொறுப்பாளர். நான் சொல்கிறது மீண்டும் கேளுங்க. நீங்கள் ஒரு மாநாடு நடத்தணும்னா நாங்கள் ஒரு 1,00,000 பேர் 50,000 பேரை கூட்ட முடியும். அது உங்களுக்கு தெரியும், வரலாறு கூட்டியிருக்கிறோம். இதே அருளே எத்தனையோ மாநாடுகளை அவங்க தலைவர் வந்துட்டு போவாங்க, கூட்டுறதான் நான் செலவு எல்லாத்தையும் மக்களை ஒன்று திரட்டி. நாளைக்கு எங்களால் 26,000 பேர்த்த கூட்ட முடியும். ஆனால் இந்த நோக்கம் அதுவும் இல்லை. கருத்து கேட்பது முக்கியமான பொறுப்பாளர் தான் கருத்து கேட்குது.
எல்லாத்துலேயும். அதுவும் சார் இப்ப ஐயாவை பார்க்க அனுமதிக்கல நீங்க யாரும் கூட்டத்து ஐயா இப்ப வேற யாரோட கண்ட்ரோலுக்கு தான் போயிட்டாரா? தெரியல, அது எனக்கு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். ரெகுலரா போயிட்டு இருக்கேன் இல்லை, இப்போ பார்க்க அனுமதி இல்லைங்கிறதுனால செய்தி சந்திக்கும் போது இப்ப எந்த தமிழ் குரு பேசுறாரு இல்ல இப்ப வந்து ஒரு ஐயா வந்து மகனை சந்திச்ச பிறகு உங்கள்கிட்ட போன்ல பேசிட்டு யாரு நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். அது சிலர்லாம் சொல்லியிருக்காரு. சொன்ன செய்திகளை நாளை நிர்வாகத்தில் பேசணும்னு நீ தெரிஞ்சுங்க. தலைவர் ஜி.கே. மணி நாளை கூட்டத்தை பார்த்து காந்தபதி அக்கா நடந்துப்பீங்க. நாங்கள் இங்கே பாருங்க, அது வந்து நாளைக்கு தான் சொல்ல முடியும் யார் யார் வர்றாங்கிறது. இப்போ உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பல பேர் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வர்றேன்னு சொல்கிறவங்க வராத போகலாம், வரமாட்டேன்னு சொல்கிறவங்க வரலாம். யார் வருவாங்க போவாங்க நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி தான் நான் ஒன்றும் நீங்க அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் அழைப்பு போவா. நாளைக்கு பொதுவான அழைப்பு தான், தனித்தனியாக அழைப்பு யாரும் கொடுக்கல. பொதுவான அழைப்பு தான். எங்களுக்கு எது பாதுகாப்பு? நாங்களே தான் பாதுகாப்பு, நாங்களே தான் பாதுகாப்பு. எங்களுக்கு எது பாதுகாப்பு? ஓ, நீங்கள் வந்து முதல்ல அன்புமணி ஆள் வச்சு அடித்தார், அதை வச்சு சொல்கிறீங்களா? அவர் எங்கள் அண்ணன், அதான் அண்ணன். அவன் உங்க குடும்ப பிரச்சனை அண்ணன் அழைப்பு வந்தா நாளைக்கு போயிருவீங்க. அது நாளைக்கு காலையில் சொல்கிறோம். இல்ல இப்ப பாமக சாக்குனா நாளைக்கு போடக்கூட கூட்டம் வந்து கனி அணியா இல்ல பாமக அணியா? ஏன் மருத்துவர் ஐயா சொல்லும், மருத்துவர் ஐயா அவர்களோடு 37 ஆண்டுகள் அதாவது 40 ஆண்டுகள் பயணித்தவர்கள் நான் 3 வருஷம் கம்மியாக வந்துட்டேன். ஐயா அவர்கள் பொதுவாக இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அவரோடு பயணித்தவர்கள் நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு சந்திக்கிறோம். 38 இப்ப நீங்க அதுக்கு எதிரான இங்க கொண்டாடுறோம். எதுக்கு எதிரா? அவங்களுக்கு எது நாளைக்கு இனிப்பு வழங்கி அதுவும் கொண்டாடுவோமே. நாளைக்கு அதுவும் கொண்டாடுவோம். ஏன் நீங்க சார் நீங்க அன்புமணி எப்ப சந்திச்சிருக்காமில்ல அழைப்புக்கு அப்பவே சேர்ந்துட்டாரு. அவரிடம் இருந்து அழைக்கு குறைபாடு இருந்தா கலீல் ராசரத்னா அவங்க போய் அவங்க அவரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. நீங்களும் சந்திச்சுட்டு எல்லாத்துக்கும் அழைப்பு இருந்தால் நாங்கள் போகிறோம். பாருங்க, ஒன்று வச்சுங்க, என்ன தங்கராஜ் என்ன சாப்பிடணும் தங்கராஜ் முடிவு பண்ணோம். நான் சைவம் தான் சாப்பிடுங்கிற ஆள்கிட்ட போய் நான் அசைவத்தை திணிச்சேன்னா அது உங்களுக்கு வருத்தம் தான், வருத்தம் எனக்கு துவாங்க. அதனால் அது குறித்து போக விரும்பலைங்க. ஒரு மனிதனுக்கும் ஒரு சிந்தனைகள் தான் பேசி ஏங்க மருத்துவர் ஐயா அவர்களோடு பயணித்தவர்கள். ஆமா, இப்ப இத பாமக கூட்டம்னு சொல்லலாமா? பாமக ஆலோசனை கூட்டம்னு சொல்லலாம். நீ எப்படி வேணாலும் சொல்லிக்க. அருள் சார், இப்போ நீங்க கடந்த இந்த மாதமாவே வந்து பாமகவோட பரவச்சு அத்தி இது நயமா வந்து அழைக்கப்பட்டிருக்கீங்களா? ஆட்புதச்சில இருந்து யாராவது அழைச்சிருக்காங்களா? அதெல்லாம் நான் யாரோட நீ பாருங்க, கூப்பிடதான் எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை 10 மாப்பிள்ளை வந்து பார்க்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு வந்து பார்க்குறவங்கெல்லாம் போய் இப்போ மாப்பிள்ளை பொண்ணை கொடுத்த வேணுமன்றாரு. நிறைய சார் தனியார் அருளை கூப்பிட்டா நான் எந்த முடிவுன்னு எடுக்கலாம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து எடுப்புன்னு சொல்கிறதுனால நாளைக்கு சந்தித்து பேசுகிறோம். அதில் வந்து 2000 பேர் கலந்துக்கிறேன்னா அதில் ஆளால் ஒரு கருத்து இருக்கும். நீங்கள் ஒரு கருத்து சொல்லிவிட்டவங்க இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த கருத்து ஏற்புடையதாக இருந்தால் நான் ஏற்றுக்குவேன், இல்லை நான் ஒதுக்கி போயிடுவேன். நான் சொல்ல புரியுதா இல்லைங்களா? ஒருங்கிணைகிறோம், ஒருங்கிணைவோம் மாறின்னு கூப்பிட்றோம். வரவங்களை வச்சு கலந்துதான் இருக்கும். பெரும்பாலான கருத்து அன்புமணியை சந்திக்கலான்னா நீங்கள் அது ஓகேவா? அது நாளைக்கு சொல்கிறோம். நாளைக்கு சொல்கிறோம், கருத்து வரட்டு சொல்கிறோம். மாமாங்க கூப்பிட்டு போயிடும். நாளைக்கே அது அது சொல்ல முடியாது. அது நாளைக்கே அறிவிக்கணும்னு தான் நினைக்கிறோம். நாளைக்கே முடிவு அறிவிக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து தான் தெரியும், முடிவு பண்ணும். நாளைக்கே அறிவிக்கிறது வாய்ப்பு இருக்குது. வேற செய்துனா கட்டாயம் உண்டு. நீங்க இல்லாம எதுவுமே இல்லை. ஏங்க நான் கேட்குறேன் ரமேஷ் சார், அருள் கூட்டத்தில் அருளை தனியாக சந்திச்சா கூட யாராவது சாப்பிடாம அடிச்சிருக்கேன். நான் விருந்தோம்பலுக்கு என்னுடைய இடத்துல என்றைக்குமே குறைவு இருக்காது, பஞ்சம் இருக்காது. வாங்க.
லைவ் போடுங்க. வேற என்ன சினிமா நாளைக்கு பேசுறது லைவ்ல போ. லைவ் நாளை நாளைக்கு ஹெட்லைன் வர மாதிரியே கொடுக்க முடியும் தெளிவாக பேருக்கே சொல்ல மாட்டேது. அவங்க என்ன கேட்குறா அந்த மணி கூட எல்லாம் போகணும்னு சொன்ன போகிறவங்களாம் எப்படியோ போயிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் போகலாம். ஆனால் நாங்கள் என்னன்னா ஏன் இப்போ இன்னொன்று இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று மட்டும் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம திரு அன்புமணி அவர்களோடு போகிறவங்களும் போயிட்டாங்க. நேற்று கூட 2 பேர் போனவங்களும் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க அவர் தலைமை பிடிச்சி போகலையா பிடிக்காமல் போகலையான்னு தெரியல. அதை நாளைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறோம். அதுக்கு நாளைக்கு விளக்கம் சொல்கிறேன். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கேமராலாம் நான் சொல்கிறேன். அன்புமணி தனியா போனக்கோ ஒரு அணி இருக்கு, ஐயா தனியா இருந்தக்கோ ஒரு அணி இருக்கும். அது மாதிரி நீங்க மூணாவதா ஒரு அணியை பாமக ஒரு அணியை செயல்படணும். இது போகிறோம். ஆனால் நாளைக்கு தெரியும் பாமகன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதா சொல்லி ஐயா பாமக பதிவு செஞ்சுருக்கிறோம். அதில் ஒரு நிர்வாகிகள் இங்கே இருக்கிறோம். நிர்வாகிகள் இங்கேயும் இருக்கிறோம். தனித்து செயல்படுமா அது சொல்கிறேன். நாளைக்கு நான் பேசுவோம் சார். நான் தான் சொல்கிறேன்னு என்னுடைய தனிப்பட்ட அருணுடைய கருத்துக்களை இங்கே என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு 1000 2000 2000 பேர்த்த கூட்டிருக்கிறோம். 2000 பிரதிநிதிகள் நாளைக்கு வரப்போகிறாங்க. எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்கக்கிட்ட கருத்து கேட்காம நானாக சொல்லிட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீயே கருத்து நீ சொல்லிவிட்டல எங்களை எதுவும் கூப்பிட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது நாகரிகமாக இருக்கு. ஜி.கே. மணி அவர்களுக்கும் காந்திமதி அவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி விட்டு பொதுவான அழைப்பு யார்கிட்டையும் தனிப்பட்ட அழைப்பு இல்லை. அப்படிதானே? பொதுவான அழைப்பு எல்லாத்தையும் யாருக்கும் தனியாக தனிப்பட்ட கருத்து. இப்ப இது வந்து நாராயண தெரிய சொல்கிறேன். பாமக உட்பட எல்லாருக்குமான அழைப்பா இன்னும் ராமதாஸ் அணிக்கான அமைப்பா அழைப்பா? ராமதாஸ் ஐயா ஐயா ராமதாஸ் ஐயா நீங்கள் தான். இந்த அணிக்கு நீங்க தான் இப்ப தலைமை இப்பதான் பத்திரிகை அரசு உங்களோட தனிப்பட்ட கருத்து பாபாக அதான் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட கருத்தை கூட்டத்தில் ஏங்க தனிப்பட்ட கருத்தை இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லிட்டேன்னா ஏன்னா நான் சொல்கிற கருத்துக்கு மாற்று கருத்து உடைய நாளைக்கு வருவாங்களா? அருண் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அவரு கூட நம்ம போய் ஏன் போய் கலந்துக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அதாவது அது நாகரிகமாக இருக்காது சார். காலேஜுக்கு வரதுக்கு நிறைய பேருக்கு தலைக்கு வந்தாலும் சொன்னாங்க. இங்க இருந்த நீ யார் தலைப்பு வந்திருக்கு, அழைப்பு வந்ததுன்னா பேசுறீங்க இல்லை வந்துச்சு போகிடுச்சு. ஏன் இவங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு, இவங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு. உங்களை தவிர ஏன் எனக்கு ஏன் வரலன்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்கிறீங்க ஏங்க? நான் சில அழைப்புகளை எடுப்பதில்லை. மெசேஜ் மூலியமா இல்லை சில அழைப்புகள் எடுப்பதில்லை. நான் எங்க பாருங்க அதெல்லாம் வேண்டாம். நம்ம அதை வந்து நாளைக்கு பேசுவோம். இல்லை அதுக்கு நாளைக்கு பேசுவோம். சொல்கிறாங்க. அருளி அவர்களையும் ஜி.கே. மணி அவர்களை மட்டும் இதில் இணைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக தகவல். அவங்க யாரு என்ன நினைக்கிறதுக்கு? அவங்க யார் என்ன நினைக்கிறதுக்கு? எதுலாம் பேசுறீங்க? அப்போ அவரு பேசாங்க சார். சொல்லிடுறேன் இந்த கேள்வி நான் பேச சொல்கிறேன். அவர் சொல்லியிருந்தாரு. அவர் மாவட்ட ஜி.கே. தலைவராக 2 பேருமே கூப்பிடல, மற்றவங்க கூப்பிட்டான்னு சொல்லிங்க. கேள்வி இருக்குது. இப்போ ஒரு நான் தருமபுரி, இப்போ நான் வந்து அருள் சார், அவர் கரூர் மாவட்டம், அவர் அருள். என்னன்னா ஐயா உருவாக்குனா ஒரு அன்புமணி அல்லாத ஒரு இயக்கத்தை ஐயா உருவாக்கிட்டாரு. ஒரு தற்காலிகமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால கையா ஒரு கட்சியை பதிவு பண்ணியிருக்கு. இந்த நிலையில் ஐயா ஒரு முடிவெடுத்து அன்புமணி கூட சேர்ந்தோம். அது மதித்து நான் வரவேற்கிறோம், அதில் கூட சொல்கிறேன். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு சில திட்டங்களை வேலை திட்டங்களை மருத்துவரையை வந்து பிளான் பண்ணி நாம் இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு செயல் திட்டத்தை கொடுத்தாரு. அது பாதியில் நிற்குது. இப்போ நாங்கள் அதை என்ன மாதிரி கொண்டு போகிறதுன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அது நாளைக்கு தான் அதை விட அப்புறம் ஐயா வந்து உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்காம வந்து தனிச்சையா முடிவு எடுத்துட்டாரு. இப்ப நீங்கெல்லாம் வந்து என்ன பண்ண பாருங்க, அதை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை. தலைவருக்கு எதிர்க்கலாம் மாட்டான். ஏன் தலைவர் அவர் நிறுவனர், அவர் முடிவெடுக்கிறார், அதை நான் வரவேற்கிறோம். ஆனால் என்னன்னா நெஞ்சையான முடிவாக இருக்குல்ல, தன்னிச்சையான அவருக்கு தேவை. நாங்களும் என்ன வலியுறுத்தின முடிவு தான். ஆனால் நாங்கள் எப்படி செயல் பண்ணணுன்றதை நாங்கள் ஐயா இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு போடுறோம். ஒரு பழைய வழக்கோட நிலைமை என்ன சார்? ஏன்னா இங்கிருந்து நிறைய பேர் ஏதாவது வெளியில போயிட்டு வந்துருக்கீங்க. இப்போ பழைய வழக்கோட நிலைமை சரவணன் சரவணன் வழக்கு பழைய பிரச்சனைகள் இப்போ அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா கூட இருந்த அவ்வளவு நிர்வாகிகளும் இருக்கிறோம். ஐயா தான் மகனோட இணைஞ்சிட்டார். அதில் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் எம்எல்ஏ சொன்னார். இப்போ ஐயா இணைஞ்சிட்டாலும் மொத்த கட்சி அப்படியே தான் இருக்குது. எல்லோரும் நாளைக்கு கூடி பேசணும். நம்மளுடைய அடுத்த கட்டம் என்ன, ஒரு கட்சிங்கிறது கொள்கை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கட்சிங்கிறது கொள்கை தான் கட்சி, கோட்பாடு தான் கட்சி, இலக்கு தான் கட்சி, லட்சியம் தான் கட்சி.
அதை சொல்கிறவர் தலைவர், வழிபடுறவன் தொண்டை. இதுதான் கட்சி பற்றி புரிஞ்சுக்கணும். ஸோ கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, செயல் திட்டங்கள் இருக்குது, இலக்குகள் இருக்குது, இன்னும் நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஐயா எவ்வளவோ வேலை திட்டங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலான்னு நாளைக்கு பேசுவேன். வர்றவங்க அதிகபட்ச பேர் என்ன விரும்புகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு ஃபார்மெட்டு கூட அதில் பேசி நானே முடிவு எல்லாருமே பேச முடியாதுல்ல. அதுதான் அவர் சொன்னார். எம்எல்ஏ என்ன சொன்னார்னா, பேசுகிறவங்க வாய்ப்பு இருக்கவங்க பேசுவாங்க, மற்றவங்களுக்கு அதுக்கான துண்டு சீட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட கருத்தையும் வாங்கிடுவாங்க. அதை பரிசீலனை பண்ணுறதுக்கு ஒரு சில நாள் தேவைப்படும் தானே. அதை பரிசீலனை பண்ணி அந்த ஃபார்ம் கூட ஐயா அன்னைக்கான கூட்டம் தான் நாளைக்கு ஆமாம் ஆமாம் ஐயாவுடைய பின்பற்றாங்க. ஐயா இல்லை, ஐயா நடத்திய கட்சி. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே நான் வாங்க வந்து பத்திரிகையாளர்லாம் வந்து இந்த செய்தி சேகரித்து ஒரு எப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உழைத்த மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் துறவரம் பூண்டதுனால தான் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர இதில் வேற ஒன்றும் கோஷ்டி குழப்பம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் இல்லை. நன்றி. அது ஃபார்ம் கொடுப்பான். சார் இப்போ இதில் கார்னிக் அவங்களுடைய ரோல் என்ன? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். கொடுப்பா. இந்த மாதிரிங்க ஒரு படிவம், இந்த மாதிரி படிவம் பேர் ஃபோன் நம்பர் பொறுப்போட இந்த படிவத்தை அவர் கொடுக்குறோம். அவங்க ஆலோசனையாக அதில் எழுதி கொடுக்கணும், கொடுக்க சொல்லியிருக்கணும். அதுதான் நாளைக்கு வழங்க போகுது. முடிவு என்பது பிரிதுனால எடுக்கப்படும். நாளைக்கு எடுக்க முடியலன்னா நாளைக்கு 20 வரைக்கும் பேசுவோம். ஆமாம், நாளைக்கு வயசே நாளை மறுநாள் கூட அறிவிக்கலாம். அதுக்கப்புறம் மீண்டும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து தான் ஒரு முடிவு எடுப்போம். நாளைக்கு வேண்டாம் தான், நாளைக்கு இல்லை, நாளைக்கு வாய்ப்பு இல்லை, நாளைக்கு மறுநாள் கூட இருக்கலாம். வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வருது, ஆடி 18 படித்து பார்த்துக்கலாம். ஆமாம், போர்க்காலம் முடிஞ்சு பார்த்துக்கலாம். ஏன்னா ஆடி 1 தான் கட்சி ஆரம்பித்தோம், இன்னைக்கு வரைக்கும் போர்க்காலம் தான் போயிட்டு இருக்குது. பார்த்துக்கலாம். பேசுகிறதா கேர முடியும். இல்லைங்க, ஆடி மாதம்னு போர்க்களங்கிறது நம்முடைய புராணத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை.